கல்வியும் சிறப்பும் மாசுரை கற்றுணர்ந்த சபையர்களே, அடியேன் கோடி வணக்கம். இவர் இந்த மேடையில் தானாவது பிள்ளையாக நடிக்கும் பாண்டி அவர்களுக்கு சூராயம்மன் சார்பாக பொன்னாடை ஊற்றப்படுகிறது. எப்போ அந்த அன்பளிப்பு அளிக்கிறவங்களாம் வந்துருங்க. பாட்டு படிக்கும் போது மட்டும் கூட வராதிங்க. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய எனது தாத்தாவின் மாமாவின் மைத்துனர்களின் குலதெய்வமாக சூராய் அம்மாவின் ஆசியோடு இந்த நாடகத்துக்கு என்னுடைய கூட நடித்தவர் அனைவருமே கீழத்தர யாருமே இல்லாத காரணத்தினால் என்னை நடிக்கணும்னு அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதத்தினால் நான் நடித்து கொண்டிருக்கிறேன். எதுவும் குறை இருந்தாலும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு நம்ம கிராம மக்கள் ஏதோ ஒரு அந்த அம்மாவுடைய ஆசையினால தான் நான் வந்திருக்கிறேன். எனக்கு முதல்ல இருக்கு எல்லாம் இருக்கா ஒழிச்சாப்பெல்லாம் அப்புறம் நாளை பார்த்துக்குவோம். வரத்தில் இருக்கு போல ஏன் குடிக்கல மாத பல்லாம் மாட்டுங்க. அப்புறம் நாங்கள் உள்ள கொடுப்போம் பாண்டிமாக்கு ஏடு போதேன் போடு போடு. எங்கள் அண்ணன் போடுறது என் அண்ணன் முதல் போடுறேன். அது உங்களுக்கு வேலை பொருத்தமா இருக்கியா? நாய்க்கே போட்டு விட்றா. போட்டுதான் இருக்கு. ஆமாம் கதை அதே சரி. நான் மைத்தனருக்கு பாண்டிக்கு தலை நடிக்கிறதுக்கு நான் இன்ன வரைக்கும் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். என்ன வச்சா தந்தைய பாரு. மாலை அணிவித்து நன்கொடை அணிவித்து பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுந்தரவள்ளியம்மன் நாடக குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் மைத்துனர் கருப்பையாவின் ஆசையோடு மைத்துனர் பெருமாளுடைய ஆசையோடு என் அருமை நண்பர் அயோத்திராமனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த குல தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு கிராம தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு எங்கள் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி.
என் நகரமும் எங்கள் பொன்னகரத்துக்கு இணை செப்ப முடியாத நன்னகரமாக விளங்கும் பாஞ்சாலங்குறிச்சியில் கணக்கப்பிள்ளை நான். என் நகரமும் உங்கள் பொன்னகரத்துக்கு இணை செப்ப முடியாத நல்லகரமாம் பாஞ்சாலங்குறிச்சி கணக்கப்பிள்ளை நான். 12 வருஷ பஞ்சத்தால் வடக்கே பொள்ளாரி தேசத்திலிருந்து தேவி சக்கமாலை வலசை கூடையில் வைத்த ஆடு மாடுகளோடு கிராமமாக தங்கி வரும் சமயத்தில் ஒரு நாள் எட்டயபுரம் வந்து சேர்ந்தார்கள். எட்டயபுரத்திலே இங்கே சிறு ஓலை குடிசை கட்டி வாழ்ந்து வரும் சமயத்திலே இங்கே வந்திருப்பவர் தன் இனத்தவரன் அறிந்து எட்டப்ப மகாராஜா தங்குவதற்கு இடம் கொடுத்து கட்டவும் முகமதுரை பிறந்தார்கள். பிறந்து வளர்ந்து ஒரு காலத்தில் பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டை கட்டி வாழ்ந்து வந்து நானும் கணக்கு பிள்ளையாக சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது 1000 மைலுக்கு அப்பால் இருந்த வெள்ளையர்கள் வரி செலுத்த வென்ற என்ற காரணத்தினால் மீட்டிங் என்று அழைத்து கொண்டு மீட்டிங் என்று அழைத்து ராமநாதபுரம் எழுவோடு சப்சையில் அழைத்து விட்டார்கள். அந்த சண்டாளர்கள் எழுவோடு சப்சையில் அடைத்ததை வளர்ப்பு மகன் பகவூர் வெள்ளையத்தேவனுக்கு தெரிந்து ஓடோடி வந்து சப்சையிலை உடைத்து இளைய மகாராசா கட்டோ மகாராசா மற்றும் கமலத்தர்களை மீட்டி சென்றவர்கள் என்னை மட்டும் வந்து விட்டு வந்து விட்டார்கள். வந்து மட்டுமல்லாமல் இங்கு வீட்டில் வந்து திவான் தாராவி பிள்ளை இறந்து விட்டதாக கூறி சில தகாத கர்மகிரி வாரியங்களாக செய்ய வச்சு விட்டார்கள். அந்த சண்டாளர்கள் மந்திரிகளுக்கு தந்திரத்து என்ற சொல்லிக்கிணங்க என்னை தப்பிக்க விட்டால் நான் காட்டிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி வெள்ளைக்காடன் தப்பித்து வந்து பார்க்கும் பொழுது அலங்கோலமாக நிறுத்தி வைத்தார்கள் மனைவியிடம். என் மனைவியை அலங்கோலப்படுத்திய அவர்களை நானும் இக்கோலம் கண்ட அவர்களை அவர்கள் மனைவிகள் அக்கோலம் காணாவிட்டால் இவன் தானாவதி பிள்ளை இல்லை என்று சௌதமிட்டு இன்றைக்கே என் மகனுக்கு காதலி விழா நடத்த வேண்டும் என்று நெல் கேட்டு அவர்கிட்ட கூறினோம். தற்பொழுதுதான் வளர்ப்பு மகன் பகவூர் வெள்ளையத்தேவனுக்கு திருமணம் முடிந்துள்ளது. ஆகையினால் தற்பொழுது நெல் இல்லை, அடுத்த வருஷம் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். ஆகையினால் அப்பொழுது இதுதான் நல்ல சமயம் என்று கருதி எங்காவது வட்டிக்காவது பணத்துக்காவது நெல் வாங்க வேண்டும், கண்டிப்பாக தான் நடத்த வேண்டும் என்று கூறினோம். அப்படி என்றால் எங்கேயாவது வட்டிக்காவது பணத்துக்காவது நெல் வாரி வாருங்கள், நடத்தி கொள்ளலாம் என்று கூறினார்கள். இதை கருத்தில் கொண்டு கர்சக்கொட்டாரம் சென்று 136 பற்ற நெல்லையும் கொள்ளையடித்து பாஞ்சியத்தேவரையும் கொலை செய்து வேளாண் குடும்பத்தையும் கொன்று கருப்பணதேவரையும் கொண்டு விட்டோம். இதை கம்பளத்தாடம் மகாராஜாவிடம் தெரிவிக்க வேண்டும். கம்பளத்தார் யார் இங்கே? என்ன வேலை வச்சுக்கிட்டு
உள்ள வைடாண்டா கொல்ல வச்சிருக்கியா அறிவு கட்டவய என்ன வேலை பார்க்குறாங்க அரண்மனையில் இல்லை அரண்மனையில் என்ன வேலை பார்க்குறாங்க என்னை போட்டுக்கிட்டு பாடா படுத்திக்கிருக்காங்க பெரிய மகாராஜ சகோதரிக்கு கொல்ல வைடாண்டா புல்ல வச்சுக்கிறியா சின்ன மகாராஜ சகோதரிக்கு புல்ல வைடாண்டா கொல்ல தூக்கி வச்சுக்கிறியா அதை தூக்கி அங்கே வைக்கிறியா இதை தூக்கி இங்கே வைக்கிறியா கேனப்பயம் இல்லை ஆமாம் நம்ம வேலையாக பேசிக்கிருக்கோம் வந்த சொந்த வேலையை இன்னைக்கு ஐயா அரண்மனை நக்கி வாரம்னாரு ஐயா ஒரு வெளிக்கு வந்திருப்பாரோ முத்தப்பட்டி முள்ளுப்பட்டி முத்தப்பநாயக்கரே ஐயா இங்கே தெரியுதுங்களா ஐயா இங்கவே நிற்கிறாரு ஐயா ஐயா வாங்க நக்குப்புல சரி ஐயா வாங்க கையெடுக்கிறேன் ஐயா வாங்க ஐயா கையெடுக்கிறீரா இல்லைங்கய்யா கையெடுத்து வணக்கம் வணக்கம் போடுறீங்களா வணக்கம் சரி நம்ம கரச கோட்டாரம் சொன்னோம்ல ஐயா அத மகாராஜோட செப்புனீங்களா இருக்கட்டும் ஐயா இப்ப நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க நம்ம தம்பி உங்க மகன் நல்லா இருக்கானா தம்பி நல்லா இருக்காரு உங்களை பத்தி அம்மா பெரியம்மா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க எல்லாம் உங்களுடைய சத்தம்மாவுடைய ஆசீர்வாதம் நம்ம சம்சாரம் நல்லா இருக்காங்களா சம்சாரம் மிக நல்லா இருக்காங்க சம்சாரம் நல்லா இருக்காங்க சரி பரவாயில்ல ஐயா இப்ப எங்க இருந்து வர்றீங்க ஐயா இப்ப வந்து பாஞ்சாலம் வச்சிருந்து வர்றீங்க ஐயா எங்க இருந்து வர்றீங்க ஓட்டப்பிடாரத்துல வர்றீங்க நடந்தா வர்றீங்க ஐயா நடந்தே வரேன் ஏன் வண்டி வில்லு வண்டி கொடுத்துருந்தோம்ல வில்லு வண்டி ஓட்டி விடல நீங்க வரல இல்ல வண்டியில வரல குடம் தூக்கிருச்சா ஆமாயா வண்டி நம்ம கரச கோட்டாரம் சொன்னதுல வண்டி ரிப்பேர் ஆயிருச்சுல மாடு மிரண்டு ஓடி போயிருச்சு ஆமா ஐயா வண்டி கீழே விழுந்ததுல வண்டிக்கு அச்சு போச்சு ஐயா வண்டியில இருந்து விழுந்ததுல ஐயாவுக்கு குண்டி அடி விட்டுருச்சு பரவாயில்லையா நெல் வாங்க போனதுல எவ்வளவு மரியாதை உங்களுக்கு ஐயா பார்த்த உடனே அங்க இருக்கும் காவலாளிய 3 பேரு ஐயா வாங்க அந்த மண்டபத்தில் உட்காருங்க இந்த மண்டபத்தில் உட்காருங்க சாப்பிடுங்க ஐயா இதை சாப்பிடுங்க மரியாதை ஐயா படிச்சு வரல ஏன் அந்த மரியாதை எங்களுக்கு இல்ல நாங்க படிச்சவரு நீங்க படிச்சவங்க காப்பாத்திட்டு இருக்காங்க ஆமா நீங்க படிச்சவங்க நாங்க படிப்பறிவு இல்லாதவங்க அதனால உங்களுக்கு அந்த மரியாதை கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த மரியாதை இல்ல ஏன்னா கம்பெடுக்க தான் தெரியும் ஆமா நாங்க பேனா எடுத்து எழுதணும் வச்சுக்க ஹைகோர்ட் வரைக்கும் போகும் அடே அப்பா நீங்க என்ன கம்பெனி தைக்க போவீங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போவீங்க ஆமா கம்பு எடுக்கத்தான் தெரியும் ஆமா நீங்க பேனா பிடிப்பீங்க ஆமா எவ்வளவுக்கு பேனா வாங்குவீங்க பேனா ஒரு 2 ரூபாயா மையி சும்மா 10 காசுதையா எந்த கையில பேனா பிடிப்பீங்க எந்த கையில பேப்பரை பிடிப்பீங்க எந்த கையில எழுதி எங்க கொண்டு போய் போடுவீங்க எழுதி பெட்டியில போடுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல 4 வேளை பின்னாடியே அனுப்புவேன் எதுக்கு ஐயாவுக்கு காவலுக்கு போயிட்டு வாங்குறாங்க காவலுக்கு பாதுகாப்புக்கு நீங்க உள்ள போய் துணிச்சுக்கு இருப்பீங்கல்ல அப்ப நம்ம 4 பேர் வராங்கல்ல அவங்க மணிக்கட்டுல இருந்து ஒழிச்சு எடுத்துருவாங்க ஐயாவை பிஜிலாமாயா அப்புறம் அரண்மனையில வந்து நோனா வச்சு கொடுத்தே எழுதணும் நொண்டி கையில ஐயா ஐயா வேணும்ல கணக்குல ஆமாங்கய்யா தந்துரும்ல ஐயா நீங்க படிச்சவங்க நீங்க பட்டம் பெற்றவங்க அரண்மனை கணக்கு பிள்ளை கொடியின் தேடி கொடிமரம் நாட்டி கொடுத்தாங்க ஆமாங்கய்யா பாஞ்சாலம் அரண்மனையில் எத்தனை ஏக்கர் இருக்கு எங்களுக்கு ஒரு 200 ஏக்கர் இருக்கு 36 ஏக்கர் ஆமா 96 சென்ட் ஆமா இப்போ 94 சென்ட் தான் பட்டாவில் வருது அது வந்து 2 சென்ட் எங்கனா செஞ்சீங்க அது ஏலமாலை கொடுத்துட்டீங்க போங்கய்யா அது சொன்னாங்க நான் கேள்விப்பட்டேன்ல அந்த 2 சென்ட் உங்க சம்சாரம் பேர்ல பட்டா போட்டீங்களாம்ல அதான் கணக்கான பகைச்சா காடி இல்லையா பேசாம இருங்க பட்டா உங்க பேர்லயே இருக்கட்டும் சம்சாரம் உங்க பேர்லயே இருக்கட்டும் பட்டா விவசாயம் நீங்க பண்றீங்க நான் பாத்துக்கிறேன் விவசாயத்தை அதானே செய்யறோம் ஐயா இப்ப உங்க வீட்டுல ஒரு சின்ன சண்டை வரும் ஆமா சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஐயா கோவிச்சுக்கிறாதீங்க இந்த சண்டையை வெளியே போடுவீங்களா வெளியே போட மாட்டான் வீட்டுக்குள்ள தான் வெளியே போட்டா ஐயா படிச்சவரு என்ன ரோட்ல சண்டை போடுறாருன்னு 4 பேர் 3 பேர் எச்ச கருத்து இப்படி போடுவாங்க ஆமா அதனால என்ன செய்வீங்க வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ள உள்ள வச்சுக்கிட்டே அடிச்சு கிடப்பீங்க நாங்க அப்படி கிடையாது ஏன்னா நாங்க படிக்காதவங்கல்ல நாங்க காடு வரைக்கும் தோட்டம் துறைக்கு வேலைக்கு போவோம் எனக்கு என் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்துடும் நடு காட்டுக்குள்ள தூக்கி போட்டு அடிச்சுக்கிருப்பேன் சண்டை வந்த உடனே சரி சரி ஆமா நாங்க அப்படி ஆளுங்க படிப்பறிவு இல்லாத ஆளுங்க நீங்க சாதாரண படிப்பா படிச்சிருக்கீங்க டேய் அப்பா கட்டபொம்மன் கோட்டையில கணக்கு புள்ள வேலை பார்க்குறீங்கன்னா இந்த ஊருக்கே தெரியும் இந்த உலகத்துக்கே தெரியும் இந்த நாட்டுக்கே தெரியும் சாதாரண படிப்பா நீங்க அந்த காலத்துக்கு வரும்போது
அந்த காலத்து 9ஆ? ஆமா 9ஆம் கிளாஸ்யா? 9ஆம் கிளாஸ். 9ஆம் கிளாஸ். 9க்கு ஒரு கதை தெரியுங்களா? என்ன கதை? 9 கூட இருக்கவங்க 9 வாழ வைக்கும். 9 கூட்டினா எத்தனை? 9 கூட்டினா 18. 18. 8 கூட்டினீங்கன்னா எத்தனை வரும்? 18ல் ஒன்றா கூட்டம் எத்தனை வரும்? 9. 18 எத்தனை ஒன்று கூட்டினா 9 வரும். 19. 18 1 எப்படி 19 வரும்? 18 1 போட்டா 9 வரும். அது எப்படி 9 வரும்? 18 சேர்த்து ஒன்றா போட்டிங்கன்னா 9 வரும். 18 சேர்த்து ஒன்றா போட்டால் இப்போ எப்படி 8 வரும்? கூட்டி பாருங்க. அப்போ நீங்களே 9 மாதிரி தான் நட்பு இருக்கணும். அப்போ 8 மாதிரி நட்பு இருந்தால் 8 ஒன்று கழிச்சிக்கிட்டே வரும். அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க? 8 கூட்டுங்க ஐயா. இந்த 9க்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது தெரியுமா? சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு இருக்கிற துவாரம் எத்தனை? நம்ம துவாரம் 9. ஆமாம் ஆமாம். எந்தெந்த இடத்துல இருக்கு? எல்லா இடத்துலையும் இருக்கு. 2 கண்ணு 2 காது 2 மூக்கு வாய் 2 கீழே மேலே சலம்பலம். 2 காது. ஒன்று முன் பொங்கிச்சே ஒன்று பின்னாடி சலம்பலம். மொத்தம் 9. இந்த 9 ஓட்டம் இல்லைன்னாக்க மனுஷன் வாழ முடியாது. 9. ஆமாம் ஐயா. இப்போ நெல் வாங்க போன இடத்துல அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. ஆமாம். இப்போ என்ன சாப்பிட்றீங்க? ஏன்னா ஐயா பசியோட வந்திருப்பீங்க. நீங்கள் வந்து ஐயா மேலே மரியாதை வச்சு ஐயா எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. காபி சாப்பிடுங்க. காப்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன் முறுக்கு மிச்சர் சாப்பிடுங்க. முறுக்கு மிச்சர் சரி சாப்பிட்றீங்களா? ஐயா மிச்சர்லாம் சாப்பிட மாட்டாரு. அதையும் சாப்பிட மாட்டீங்களா? சரி பழம் சாப்பிடுங்க. என்ன அறியாமா? ஆப்பிள் மரியாதையா பேசியா? ஆப்பிள் 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 அப்படி சொல்லுங்க. படிக்காதனால வார்த்தையில வராதோ? நாங்க படிப்பறிவு இல்ல, வார்த்தை சுத்தமா வராது. காட்டு வயசியான நாங்க. ஆமா அதனாலதான் ஆப்பிள் பாலு ஆப்பிள் பழம் இப்படி சொல்லுவீங்க. ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க. இல்ல இல்லையா வேணாயா? போங்கய்யா. இதே அரை மணில உங்க மேல எனக்கு கோவம். என்ன அதை கொடுத்தாலும் வேணாங்கிறீங்க, இதை கொடுத்தாலும் வேணாங்கிறீங்க. வேற என்னதை சாப்பிடுறீங்க? என்னையா வேற என்னத்தை சாப்பிடுறீங்கன்னு? நான் சாப்பிட்றதெல்லாம் பாயாசம். திருநெல்வேலி பாயாசம், திருநெல்வேலி அல்வா எல்லாம். அதான் நெய் சோறு திருநெல்வேலியில. ஆமா இங்கிட்டலாம் சாப்பிட மாட்டீங்க. ஐயா திருமங்கலத்துல சொல்ற வடையெல்லாம் சாப்பிட மாட்டேன். நம்ம ஊர்ல சொல்ற வடையும் சாப்பிட மாட்டீங்க. கோயில் வீட்டுல சொல்றதையும் சாப்பிட மாட்டீங்க. அந்த வடையில சாப்பிடவே மாட்டேன். எங்களுக்காக அல்வா எட்டியாவரத்துல சொல்றது சாப்பிடுறதுக்குன்னே பிறந்தவங்க நாங்க. நீங்க உழைக்கணும்னே பிறந்தவங்க, நான் சாப்பிடணும்னு பிறந்தவங்க நீங்க. ஆமா நெய் பால் பாயாசம் முந்திரி பாயாசம். ஐயா திருநெல்வேலியில போயிட்டே என் மசூர் பாக்கு சாப்பிடுவாங்க. என்ன பாயசா? மைசூர் பாக்கு. இன்னொன்னு இருக்கு, அங்க போயிட்டு என் ஜிலேபி திம்பிங்க. என்னட்டியா புரியுது? ஜிலேபி. இன்னொரு பழம் இருக்கு, அதனாலும் சாப்பிடுங்க. சொல்லுங்க. சின்ன பழம். சின்ன பழம் ஏற்கனவே சின்னதாக இருக்கு. பூவம்பழம். ஆமா இந்த நெண்டிலே இருக்கும். சாப்பிடுறீங்களா? ரசாலி தான் சாப்பிடுவார் ஐயா. அதையும் சாப்பிட மாட்டீங்களா? ஆமா. என்ன அப்பா இருந்து சொல்லிக்கிறீங்க, உன் சௌரியத்துக்கே பேசிக்கிறீங்க. அட்டி ஒரே கிண்ணியை கழட்டி பிடிக்கிற என்ன நினைச்சிருக்காரு? எங்க வந்து எங்க பேசிக்கிறீங்க? இந்த இடம் யார் இடம்? அட்டி ஒரே நன்னி எலும்பு எடுத்து பிடிக்கிற. ஐயா என்னையா அப்படி பேசிக்கிறேன் திடீர்னு? இல்லைங்கய்யா, நெல் வாங்க போன இடத்துல அங்க 3 வேலை அப்படி கேட்டாங்க. ஆமா கேட்டாங்களா? இன்னைக்கு எனக்கு என்னை கேட்கவே உங்களுக்கு எப்படி கோவம் வந்துச்சு? அடிச்சு கொண்டீங்களா? கேட்டா அடி வச்சு. என்னடா நீங்க 3 வேலையிலே நம்ம ஐயாவை பார்த்து நம்ம அரமனை கணக்கை பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுக்கிருக்கானே, நாளைக்கு இதே மாதிரி கேட்பாங்களே ஐயா மட்டும் வந்தா அப்படின்னு நான் எப்படி கேட்டேன்? கூட மொல்ல மாதிரி போல ஐயா கேப்பலே அருப்பா போல என்ன ஐயா கொய்யா போட்டனாக்கு எப்படி இருக்கு தெரியுமில? நன்னி எலும்பு ஊர்ல கழட்டி ஒழுங்கா அப்படின்னு நான் அவங்கள கேட்டேன்னா கேட்கலையா? கேட்டேன்ல என்ன கேட்குற மாதிரி ஐயா உங்களை போட்டுக்கிட்டு நானு உங்களை போய் நான் அப்படிலாம் செய்வேனா? இதுக்கு நான் அரை மணில உங்களை அப்படி செஞ்சிருக்கேனா? செய்யல நல்லா செஞ்சிருக்கேனா? உங்களை நீங்க நல்லா செய்வீங்க ஐயா. ஐயா கணக்கு பிள்ளை இல்லையா? ஐயாவுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. ஏன்னா எங்க இருந்தாலும் கணக்கு பிள்ளை வேலை பார்க்குறீங்க. நீங்க கொஞ்சம் இடத்துக்காக போறீங்க, கொஞ்சம் இடத்துல போய் பணமெல்லாம் வசூல் பண்ணிட்டு வரீங்க. கன்னியாடி செம்மீன் போறீங்க, நிலக்கோட்டை செம்மீன், மத்தளக்குண்டு செம்மீன், இது சிவகங்கை செம்மீன், தஞ்சாவூர் செம்மீன், தொண்டமான் புதுக்கோட்டை செம்மீன், 7000 பண்ண செம்மீன்,
இப்படி ஒவ்வொரு செம்மீன் வீட்லையும் போய் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து பணம் வசூல் பண்ணிட்டு வாரீங்க. ஆமா ஐயாவுக்கு அதனால தான் மரியாதை. உங்களை போட்டுக்கிட்டு நான் அப்படிலாம் செய்வேனா? ஐயா சரி பரவாயில்ல. இந்த மாடு எட்டையாவரத்தில் 800 மாடு மேய்ஞ்சிக்கிறீங்கள? ஆமா. எட்டையாவரம் எல்லாம் தெரிசுல? ஆமா. மாட்டை நீங்க தானே ஓட்ட சொன்னீங்க? ஆமா. ஓட்டிட்டு போனோம்ல? ஆமா. நாங்கள் அங்கே போய் மாட்டெல்லாம் அமர்த்தி வச்சுட்டு நாங்கள் எல்லா பேரும் அடித்து மல்லு கட்டி அங்கே நெல் வாங்கிட்டு இருந்தோம். ஆமாம். உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்? ஐயா மாடு பூரா பட்னியாக கிடக்கு, தீவனம் பிடிங்கி போடுங்கன்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம். பிடிங்கி போட்டிங்களா? ஆமாம். வைக்கப்படப்பில் பிடிங்கி போட்டுட்டு இருந்தேன்ல. வைக்கப்படப்பில் பிடுங்குனீங்களா? எப்படி பிடுங்குனீங்க? பிடுங்குனீங்களா உருங்குனீங்களா? உள்ள அள்ளி போட்டுட்டு இருந்தேன். நீ வைக்க சேர்த்து கன்றா ஓட்டு பிடிங்கிருக்கீங்க. நீங்க பூரா அடிச்சு மல்லு கட்டதெல்லாம் தண்ணியை போட்டு ஃபுல்லா போய் படுத்துட்டீங்க சாப்பிட்டு. மாடு பூரா பட்னியா இருக்கு. ஆந்தாயா வைக்கல் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தேன். வைக்கல் அள்ளி போட்டீங்க. அந்த மாடு எப்படி கத்திச்சு பசியால? அதனாலதான் போய் அள்ளி போட்டுக்கிட்டு அள்ளி போட்டீங்க. மேல இருந்த வைக்க உங்களை போட்டு அமுக்கிடுச்சு. அமுக்குமே பாரம் தாங்காம உள்ள கழிஞ்சு வச்சுட்டீங்க. வைக்கெல்லாம் வீசுதுன்னு சொல்லி படப்புக்காரே வஞ்சிக்கிறீங்க. அதெல்லாம் சொல்லாதையா ஐயா. சரி பரவாயில்ல. நெல் வாங்க போன விவரத்தை பெரிய மரசா சின்ன மரசா கேட்டாங்க. சரி உள்ளதே உள்ளபடி சொல்லி இருக்கேன். சரி அதோட உங்களுடைய வரவை எதிர்பார்த்துக்கிருக்காங்க. ஓகே. பெரிய மரசமும் சின்ன மரசமும் உங்களுடைய வரவை எதிர்பார்த்துக்கிருக்காங்க. வாங்க அரண்மனைக்குள்ள போய் மன்னர்களை சந்திச்சு பேச வேண்டியதெல்லாம் பேசலாம். அப்படியே மகாராஜாவை சந்திப்போமா? ஐயா
சேமமையா சேமமாய் வாழ்வீரே மந்திரியே ஐயா தாங்கள் சேமமாய் வாழ்வீரே மந்திரியே செந்தூர் வேளாண்மை இருவையினால் ஐயா செந்தூர் வேளாண்மை இருவையினால் மந்திரியாரே மந்திரியாரே தாங்கள் வணக்கம் மகாராஜா. தானாவதி மந்திரியாரு ஐயாவுக்கு மாலையை போட்டுட்டு அப்படின்னு ஏகப்பட்ட பட்டங்களை அரண்மனையில் கொடுத்து உங்களை இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக வச்சிருக்கோம்னா எங்களுக்கு ஒரு காலத்தில் பூமி பொருள் எல்லாம் இல்லாமல் நமது படை வீரர்கள் ஆத்தூர் அல்லா ஜெயவானன் தம்பி இருவர் முள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் சட்டிப்பகட பொட்டிப்பட இப்படி வீரர்களெல்லாம் எங்களுக்கு சேர்த்து விட்டு பூமி பொருள் தேடி கொடுத்து எங்களை மிக வளமையாக வாழ வைத்த மந்திரியார் நாங்கள் மங்களமாக. மந்திரியாரே மகாராஜா, தாங்கள் படித்தவர் பட்டம் பெற்றவர் பாஞ்சாலங்குறிச்சி கணக்கு பிள்ளை கரசகலாமட்டிக்கு கிளை செயலாளர் அப்படி ஏகப்பட்ட பதவியில் இருக்கிறீங்க. தாங்களை என்ன சொன்னேன்? நெல் வாங்கி கொடுத்தால் பாருங்கள் தாங்கள் படித்தவராக இருக்கிறனால சாமத்திரியமாக கொண்டு வாருங்கள் என்று தெரிவித்தேன். தாங்கள் மூவரையும் கொலை செய்து 136 பட்ட நெற்கள் எல்லாம் கொள்ளை எடுத்து வந்து விட்டீர்களே, இதனால் அந்நியனால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு ஆபத்து வந்தால் என்னையா செய்வது? மகாராஜா, நாங்கள் நெல்லு தான் வட்டிக்காவது பணத்துக்காவது தான் கேட்டோம். தகாத வார்த்தைகள் கேட்டார்கள். கம்பளத்தார்களுக்கு கோபம் வந்து விட்டது. ஏதோ நடக்காது நடந்து விட்டது. தாங்கள் தான் மன்னிக்க வேண்டும் மகாராஜா. மந்திரியாரே, மகாராஜா, தங்கள் மகன் காதலை எங்கு நடத்த வேண்டும்? மகாராஜா, என்னுடைய காதணி விழா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் திருக்கோவில் சீரும் சிறப்பாக நடத்த வேண்டும் மகாராஜா. மந்திரியாரே, ஏன் நமது அரண்மனையில் நடத்தினால் என்ன? இல்லை மகாராஜா, நமது அரண்மனையில் வளர்ப்பு மகனான பவுர் வெள்ளையத்தவருக்கு தற்பொழுதுதான் திருமணம் முடிந்துள்ளது. ஆகையினால் அங்கே நடத்த முடியாது மகாராஜா. நமது முருகன் கோயில் சன்னிதானத்தை நடத்த வேண்டும் மகாராஜா. மந்திரியாரே, காதலுக்கு யாரெல்லாம் வர வேண்டும்? மகாராஜா, 1000 கம்பளம் 100 பரிவார 64 படை வீரர்களும் இளைய மகாராஜா வர வேண்டும் மகாராஜா. என்ன வார்த்தை? 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர் வர வேண்டும். அத்துடன் இந்த ஊமத்துறை பாண்டியன் வர வேண்டுமா? மகாராஜா, எனது அண்ணா தனிமையில் இருக்க வேண்டும். அதனால் அந்நியருக்கு ஆபத்து வந்தால் என்ன செய்வது? ஏதேனும் ஆபத்து வராது மகாராஜா. அப்படி ஆபத்து வந்தால் தாங்கள் தினந்தோறும் செந்தில் ஆண்டவனை வணங்குவதற்காக 7 வெங்கல நகராக கட்டி வைத்திருக்கோம். ஆகையினால் ஒவ்வொரு நாளும் பூஜை இருக்கும்போது அந்த பூஜையை தரிசித்துத்தான் நீங்கள் உணவு அருந்துவது வழக்கம். அப்படி ஆபத்து எதுவும் நேரிட்டால் அபயம் முழங்குவார்கள், உடனே வந்து விடுவோம் மகாராஜா. மந்திரியாரே, அபய நகரங்கள் திருச்செந்தூருக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு இடையில 7 அபய நகரங்கள் கட்டியிருக்கிறது உண்மைதான். அது எதனால கட்டியிருக்கோம்? திருச்செந்தூர்ல சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது, முருகனுக்கு அர்ச்சனை நடக்கும் பொழுது அதே காலத்தை கணக்குப்படி நம்ம சக்கதேவிக்கும் நமது பாஞ்சாலங்குறிச்சியில பூஜைகள் நடத்துவோம். ஆகையினால் கட்டி வைத்திருக்கார். ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஆகையினால் நாம் தாங்கள் தடிகளை தூக்கி சென்று வாருங்கள். நான் என் அண்ணா மனதை ஆறுதல் படுத்தி விட்டு பின்பு வருகின்றேன். மந்திரியாரே, தண்டிகளை தூக்கி செல்லுங்கள். என் தம்பி ஊமத்துறை பின்பு அனுப்பி வைக்கிறேன். தண்டி ஏழோ ஏழோ கடி ஏழோ Yeah.
அண்ணா தம்பி கோமதுரை பாண்டியா அண்ணா மாமன்னன் மருதிரும நம் நாடி மக்கள் மகிழ்ந்திடுவா உன் புகழை நீ கூறி மாமன்னன் மருதிரும நம் நாடி மக்கள் மகிழ்ந்திடுவா உன் புகழை மாமன்னன் மருதிரும நம் நாடி கிருஷ்ணன் பாட வேண்டுமே மாமல்லர் மாமன்னர் புகழ் ஓங்கவே மாமன்னர் மருதேவி மாமன்னர் மருதேவி ராதாகிருஷ்ணன் பாட வேண்டுமே மாமன்னர் மருதேவி தம்பி ஊமத்துரை பாண்டி காடு வெட்டைக்கு சென்றாலும் ஒருவர் பிரிந்து சென்றதில்லை. ஆகையினால் நாம் பிரிவை நினைக்கும் பொழுது என் மனம் எவ்வாறு வேதனைப்படுகிறது தெரியுமா? என் உயிரே இதய கனியே ஒரு நாளும் இல்லாத என் உயிரே இதய கனியே எந்த தம்பி பாண்டியனே
சிங்கமே அண்ணா ஜோடி புறா போல ரெண்டு பேரும் சொந்தமர சாட்சி செய்து வந்தோம் சொந்தமர சாட்சி செய்து வந்தோம் கூட்டு புறா போல பிறந்து வளர்ந்த நாள் முதலால் ஒருவர் விட்டு ஒரு பிறந்ததில்லை. இன்று பிரிவை நினைக்கும் பொழுது என் மனம் எப்படி இருக்கு தெரியுமா? ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா அண்ணன் தம்பி ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா அண்ணன் தம்பி ஒருவர் விட்டு ஒருவர் என்னவாக எங்கே பாரு ஓடுகிற வண்டி அப்படி என்றால் சென்று வருகிறேன்.